நடிகவேல் பட்டத்தை இன்ன வரைக்குமே யாருக்குமே கொடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை உருவாக்கி பக்கபலமா வச்சுட்டு இருக்கிறவரு. நீ அவரை மேல நடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு நடிகரை கிடையாது. ரத்தக்கண்டி அவருடைய வாரிசு எப்படி இருப்பாங்க? ராதியா. ஸோ வெஸ்டர்ன் கலாச்சாரத்திலே வாழ்ந்தவங்க. மாடர்ன் டைப் பேசுற எங்களுக்கு தமிழ்லாம் வராதுங்க. ராதிகா மேடம் வராது. டிகிரிலாம் ரொம்ப போட்டு பாரதி ராஜா சாவரி அடிப்பாங்க. கிளைக்க போறதுல எல்லாம் பாரதி ராஜா வந்து பட்டாத பாடுபட்டு அவர் எமோஷனல் அப்படி காமிச்சிருக்காரு. சரி, நடிகரோட பொண்ணாச்சே திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அப்படிலாம் பார்த்தா நான் பாரதி ராஜா அடி வாங்கின விஷயம் இருக்கு. ராதியா ஒரு எவர் கிரீன் ஆர்டிஸ்ட், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சு இண்டஸ்ட்ரியில் வந்து ஏகப்பட்ட படங்கள். ஏன் இவ்வளோ ஏங்க சின்ன திரையில சித்தின்ற மூலமாக எல்லா குடும்பத்தையும் அப்படி சின்ன டிவியில உட்கார ராதியா இன்னமும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த முழு கவனமே நடிப்பு, ஆக்டிங், இதுக்குள்ளதான் நான் வாழ்க்கையை வாழணும். அது பெரிய திரையும் சின்ன திரையும் ரெண்டாவது விஷயம். எந்த திரையா இருந்தாலும் நான் யாருங்கிறத தனித்துவம் காட்டணுங்கிறத ராதியா பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் தாய் கிழவி அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கதை. தாய் கிழவி அவங்க கிழவியெல்லாம் கிடையாது, சின்ன வயசு தான். தாய் கிழவிய மேக்கப்ல மாத்தி மிரட்டிருக்காரு பத்தில, அதுதான் அவங்களுடைய டேலண்ட். எம்.ஆர். ராதாவுடைய வாரிசுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகவேல் பட்டத்தை இன்ன வரைக்குமே யாருக்குமே கொடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை உருவாக்கி பக்கபலமா வச்சுட்டு இருக்கிறவரு. நீ அவரை மேல நடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு நடிகரை கிடையாதுங்க. ஸோ ரத்தக்கண்டி அவருடைய வாரிசு எப்படி இருப்பாங்க? ராதியா. ஸோ வெஸ்டர்ன் கலாச்சாரத்திலே வாழ்ந்தவர்கள். அந்த மாடர்ன் டைப் பேசுற எங்களுக்கு தமிழ்லாம் வராதுங்க. ராதிகா மேடம் வராது. டிகிரிலாம் ரொம்ப போட்டு பாரதி ராஜா சாவரி அடிப்பாங்க. கிளைக்க போறதுல எல்லாம் பாரதி ராஜா வந்து பட்டாத பாடுபட்டு அவர் எமோஷனல் அப்படி காமிச்சிருக்காரு. சரி, நடிகரோட பொண்ணாச்சே திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அப்படிலாம் பார்த்தா நான் பாரதி ராஜா அடி வாங்கின விஷயம் இருக்கு. ராதியா பட் வெஸ்டர்ன்ல வாழ்ந்து அந்த இங்கிலீஷ் ஸ்டைல இந்த நுனிராக் இங்கிலீஷ் சொல்லும்ல அந்த மாதிரி ஸ்டைல்ல பேசி பழகி வாழ்ந்த ஒருத்தரை போய் கூப்பிட்டு வந்து பாரதி ராஜா புது செலெக்ஷன் பண்ணும்போது ராதியா எதாச்சியா இங்க சென்னையில பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவரை பார்த்தோம்னா நீங்க நிறமரத பூக்கள் எடுத்துங்க ஒரு வெஸ்டர்ன் டைப்ல ஜாலியா பண்ணிருப்பாங்க. ஓகே வா அந்த ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு போட்டு ட்ரெஸ் தானே போட்டுவான்னு சொல்லி பார்த்தா கிளைக்க போறோம் இல்லை வந்து பார்த்தா காஸ்டியூம் போத போடவே தெரியல. அதுக்கு ஆப் சரி கட்ட தெரியல, சேரி கட்ட தெரியல, பிளவுஸ் போட தெரியாம என்ன சார் இது எனக்கு வரவே இல்லை சார், நான் ஓடிப்பேன் முதல் லண்டனுங்க பேர் சினிமாவே எனக்கு வேணான்னு சொல்லி பாரதிராஜ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து ஓன் வாய்ஸ்ல பேசினாங்க. அதுதான் பெரிய பியூட்டி. பாரதிராஜ் வந்து டப்பிங் பண்ணோட யோசிக்கிறாரு, சார் என் வாய்ஸ்ல பேசினா தான் நல்லா இருக்கும், நான் பேசுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு தமிழை கத்துக்கிட்டு டப்பிங் பண்ணாங்க. அவங்க வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள். ஸ்ரீலங்கால இருந்து அங்க இருந்து பண்ணி லண்டன்ல போய் செட்டில் ஆனவர்கள். லண்டன் செட்டில் அவங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்ல அந்த வாசனைகள் இருக்கும். பட் இப்போ ஸ்ரீலங்கன் தமிழ் நம்ம தமிழ் வித்தியாசம் இருக்கும். அத தென்னாலியில கமல் பண்ணிருப்பாரு ஸ்ரீலங்கா. அதனால அந்த ஒரு ஸ்டைல் பேட்டர்னே வேற. பட் ராதியாவுக்கு தமிழ் வராம இங்க தமிழ் கோச் எடுத்து கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் படத்துல ஓன் வாய்ஸ்ல பண்ணாங்க. ஸோ அது வந்து கிளைக்க போர்வேன் அதான ஃபர்ஸ்ட் படம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒண்ணு படங்க. ஒரு வருஷமா தேவிகளால 2 வருஷம் மேல ஓடிட்டு இருந்த படம். அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. தியேட்டருக்கு அடுத்த படத்துக்கு ஒரு தியேட்டர் கூடியானோ நல்லா ஃபுல்லா போயிட்டு படம்னு எடுக்க முடியாது போங்க, அது ஓடிட்டே இருக்குது பாட்டுக்கு கிளைக்க போறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான லவ் சப்ஜெக்டுகளை ஒரு கிராமத்து லவ் சப்ஜெக்டுகளை பண்ணி யாரையா அந்த ராஜியா இங்க இருந்தியா பிடிச்சிங்க பாரதி ராஜனாலே ஒரு புதுமுகங்கள் பிடிக்கிறவர் தான். அவங்க எல்லாமே 6 சீரியல்ல தான் பேர் வைப்பாங்க. பார்த்தா ராதியான்னு மாத்தினாங்க. திரையுலகமே திரும்பி பார்க்குது, ஐயோ இந்த ராதியா யாரியா நல்லா கிச்சு கிச்சுன்னு கிளின்னு ஓடிக்கிட்டு இருக்கே வந்துட்டு இருக்கு பொடிச்சு கூப்பிடேன்னு சொல்லி வரிசையா படம் எல்லா நடிகரும் நடிச்சிட்டாங்க. சிவாஜி சாரோட நடிச்சு, பிரபு, ரஜினி, கமல் எல்லாத்தோடையும் நடிச்சு இந்த மனோரமா ஆட்சி இல்லாத ஒரு குறைய வந்து இன்றைக்கு ராதியா நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசு தான் இப்போவும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தாய் கிழவி நீங்க சொன்னீங்க ட்ரெயிலர் எப்படி பண்ணாங்கன்னு அந்த நடந்து அந்த என்ன சொல்ற இந்த வில்லேஜ்ல ஒரு பெரிய கோல்டு போட்டுருவாங்க, தண்டாளம் அதுவும் பேர் சொல்லுவாங்க. அதை போட்டு வந்து இந்த சுருட்டை பிடிச்சிட்டு போற அந்த சைட்லாம் அதான் கமலஹாசன் ஐயோ நான் உலக நாயா உலக நாயே அது மிரண்டு போயிருக்காங்க. கமலஹாசனை பார்த்து பயந்த 2 ஆர்டிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து ஊர்வசினாலே பயப்படுவார் கமல். இப்ப இந்த பொண்ணு கிட்ட இந்த பொம்பளை நடிக்கவே முடியாது, தூக்கி சாப்பிட்டு பெருமையா பாரு. அடுத்து அவர் சொல்றது வந்து ராதியா தான் சொல்லுவார். எத்தனையோ படங்கள் உயர்ந்த உள்ளம் சிப்பிக்கல் முத்தெல்லாம் கமலை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க ராதியா. ஸோ அதுக்குள்ள ஊறி ராதியானா ஒரு எவர் கிரீன் ஆர்டிஸ்ட், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சு இண்டஸ்ட்ரியில் வந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணி
ஏன் இவ்வளோ ஏங்க சின்ன திரையில சித்தின்ற மூலமாக எல்லா குடும்பத்தையும் அப்படி சின்ன டிவியில உட்கார சரி, வச்சு. எனக்கு இந்த கேள்வி கேட்டே ஆகணும் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சீரியல் நடிச்சா படம் நடிக்க முடியாது, படம் நடிச்சா சீரியல் நடிக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனா இந்த ஆக்ட்ரஸ் வந்து படத்துல இருந்து தான் வந்தாங்க, அது அக்செப்டபிள் தான். ஆனா சித்திங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சீரியலை கொடுத்து இத்தனை வருஷம் ஒரு எல்லா மக்களையும் பார்க்க வச்ச ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு அவங்க ஃபேஸ் அந்த சித்திங்கிற கேரக்டருக்காகவே எத்தனையோ பேர் இந்த சீரியல் பார்த்திருப்பாங்க. எப்படி சார் உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு? எப்படி சார் அந்த கான்ஃபிடன்ட் தைரியம் எங்க சார் வருது? அது வந்து அவங்களுடைய பிளட்லயே இருக்குங்க. ராது திரும்பி எம்ஆர்ஆட்ட தான் ஓடிதான் இருக்கு. அவருக்குள்ள ஒரு தில்லு, அவரு பிளட் தானே ஓடுது. பயங்கர கான்ஃபிடென்ட், அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்லலாம். சித்திங்கிற பேர் எடுத்தாலே நம்ம தமிழ் கலாச்சாரத்துல வந்து அந்த பேருக்கே வந்து சித்தியா, ஐயோ குடும்பக்காரியாச்சு இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா சார், சித்தி அப்படியே உடைச்சாங்க, அப்படியே உடைச்சாங்க. சித்தி சீரியலே பார்த்து சித்தி அந்த குழந்தை அதெல்லாம் இன்னமும் காதுல ஒலிக்குது நீங்க சொன்னது போல. நல்லா அந்த சின்ன திரை நடிகர் நடிகளுக்குமே ஒரு தனி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணவங்க ராதிகா. அரசி டுயல் ரோல் ஏதோ பண்ணாங்க சார், அடுத்தடுத்த சீரியல் ஹிட், மெகா ஹிட் கொடுத்தாங்க. அண்ணாமலை, எஸ், எல்லாம் மெகா சீரியல் சூப்பர் டூப்பர் ஹிட். சித்தி எல்லாம் நீங்க எடுத்துட்டே இருங்கன்றாங்க, இவரெல்லாம் நிப்பாட்டிட்டு வந்தது. சிவகுமார் நடிக்காத ஒருத்தர் நடிக்க வச்சாங்க இல்லையா. சின்ன திரைக்கே வரமாட்டாருங்க அவரு, சினிமா வேணும் ஒதுங்கி இருந்தவர். சினிமாவில் நடிக்கல இது நடிக்கல ஒதுங்கி இருந்தவர். கூப்பிட்டு வா சிவா நான் இருக்கேன் வா பண்ணு, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ சித்தி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் சின்ன திரையில கொடுத்து நிறைய சீரியல் நடிகருடைய வாழ்க்கைய கொடுத்தவர்கள். ராடன் டிவி பிக்சர்ஸ் ஆரம்பிச்சு எத்தனை லேபர்ஸ், எத்தனை தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தவங்க தெரியுமா உங்களுக்கு. இன்னமும் ராடன் வந்து இயங்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அதுக்கு வேண்டிய வேலையும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா ராடன் வந்து இடப்பட்ட டைம்ல வந்து முடங்கினாலும் கூட, ஆனா நீங்க சொல்றது விஷயம் வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேத்துக்கு லேபர் அந்த டைம்ல வந்து கொடுத்தாங்க. நிறைய பேர், எவ்வளவு பேருங்க. அது வந்து கார்பரேட் கம்பெனி அப்புறம் மாத்தினாங்க. தனி ஒரு ஒரு கிரேஸுங்க. நீங்க இந்த சினிமால எல்லாம் பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ற எம்டி அப்படி நடந்து வந்தா எப்படி வருவாங்களோ, ராடன்ல ராதியா வரும்போது எல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு பண்ணுவாங்க. அந்த அந்த என்ன சொல்றது மேட்லி ஒரு வாக் சொல்லலாம், டக்கு 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 ஸ்டைல வரதை பார்க்கும்போது அப்படியே என்னமோ ஒரு மின்னடி வந்துட்டு போறது மாதிரி இருக்கும். நான் லைவா ராடன் பிக்சர்ஸ்ல நான் வந்து அவங்களை போய் பார்த்திருக்கேன். ஸோ ஒரு குதிரை வாகனம் போட்டுக்கிட்டு சின்ன புள்ள மாதிரி ஓடுவாங்க. இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. நீ தாய் கிழவி பார்த்துட்டு ஏஜ் நினைக்கிறீங்க. ஆக மாட்டாங்களா சார் ஒர்க் பண்றதுக்கு? டயர்டே ஆக மாட்டாங்களா சார்? எல்லா இடத்துலயும் அவங்க தெரியுறாங்க சார், ஒரு ஆண்டர்பிரினரா தெரியுறாங்க. ஒரு கப்புன்னு ஒரு மதர்லி ஃபிகர் வந்து அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவங்க பையனை கேர் பண்ணிக்கிற விதம், ஒரு ஃபேமிலி சைடும் அவங்க தெரியுறாங்க. இப்படி வந்து ஒரு ஆண்டர்பிரினரும் தனியா ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தன்னைத்தானே வந்து செதுக்கி ஒரு பெரிய மிக சிறந்த ஒரு நடிகையா வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல வைஃபா இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்பயர்டா இருக்கு சார் அவங்கள பார்க்கும் போதே. அண்ட் வந்து தொடர்ந்து அவங்களோட நடிப்பு பயணத்தை எடுத்துக்கிட்டா நிறைய பேர் இன்னைக்கு சீரியல் வந்துட்டா அவ்வளவுதான், சீரியல்லே வந்து முடங்கி இருந்துருவாங்க, திரும்ப படத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா என்னால நான் எங்க நின்னாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நின்னு பேசுறாங்களே சார், எப்படி சார்? தனியா, அதாவது வாழ்க்கையில வந்து தனியா போராடி ஜெயித்தவர்கள். மறுபடியும் ஒரு மேரேஜ் வாழ்க்கைங்கிறது சில பேர் நல்லா அமையும், சில பேருக்கு அமையல. அவர்களுக்கும் ஒரு ரெண்டு மேரேஜ் சரியா அமையல. சரத்குமார் லைஃப் வந்ததுக்கு பிறகு ஒரு சரத்குமாருக்கு பெரிய ஒரு பிரைட்னஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் பிறகு நிறைய படங்கள் சரத்குமார் பண்ண ஆரம்பிச்சாரு. ராடன் பிக்சர்ஸ் தனி ஒரு ஒரு மனுஷியாக எடுத்து டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை லேபர்ஸ் வேலை செய்யறாங்க நீங்க போய் பாருங்க. இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றி இல்லை உங்களுக்கு. அது கடுமையான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் அது. சிவாஜி கணேசன் அவர்களே, நான் நடிகர் திலகம் அப்படின்னு நம்ம பேர் எடுத்தா, நடிகர் திலகம் சாவித்திரி இருக்காங்க. சாவித்திரிக்கு அக்காவானின்னு கேட்டாரு. பசுமொன் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சிவாஜி, பிரபு, ராதியெல்லாம் பசுமொன்ல அல்ல வச்சிருவாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் சிவாஜி சாரு அந்த ராதியாவுக்கு சீனை குறங்கிய அப்படிம்பாரு. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இனிமேல் பசுமொன் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு பசுமொன்னை கண்டிப்பா பார்ப்பாங்க. பாருங்க என்ன தாய் கிழவி. அப்பவே சின்ன வயசுலயே 10 தாய் கிழவியா பண்ணிருக்காங்க. அதுல இதே கெட்டப் தான் கிட்டத்தட்ட வராதுல பாருங்க. நீங்க சின்ன வயசுல கெட்டா போட்டாங்க உங்களுக்கு. அத கிழக்கு சீமையில அந்த தங்கச்சின்னா பாசமலருக்கு அடுத்து அதுதான் சிவாஜி சொன்னாரு. நடிகர் திலகம் சாவித்திரி தான் நான் நினைச்சேன்.
நீ உங்க சாவித்திரிக்கு அக்காவா இருக்க அப்படின்னாங்க. பாசமலர்ல சாவித்திரி நடிப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படியே கிழக்குச்சிவியில நீங்க பாருங்க, அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்க. ஜீன்ஸ் அந்த கேரக்டர்லாம் அந்த அடாவடிப்பா, ஐயோ இப்படி சாஃப்டா அளவிக்கிறதா, இந்த பக்கம் ரஃப் அண்ட் டஃபா நடக்கிறதா, இந்த பக்கம் பண்றதா, ஐயோ அவ்வளோ இது கேரக்டர். அவங்க எம்.ஆர். ராதா அவர்கள் பண்ணாத கேரக்டரே இல்லைங்க. அதே மாதிரிதான் ராதியா அவர்களும் பண்ணாத கேரக்டரே இல்லை. மாடர்ன் டைப்பா அப்படியே உள்டா மாறுவாங்க. ரெட்டைவால் குருவி பாருங்க, என்ன அவ்வளவு ஸ்டைலா இருப்பாங்க. இந்த மாடர்ன் கல்ச்சர் இதை வந்து கொண்டு வருவாங்க. நீ நிறமாறாத பூக்கள்ல நான் பாரதி அடிவாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, கிழக்கு போறையெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போனா அடிச்ச மிரண்டு போயிருப்பது வேணாம்னு சொல்லி பார்த்தாரு. நிறமராத பூக்கள்ல வந்து சொல்லி சொல்லி பார்க்குறாரு, கேட்கவே இல்லை. ஒரு சீன் ஒன்று வரும், போனாரு, இன்னொரு கேமராமேன்ட்ட கேமரா ஓட விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டு நேராக பேசும்போது, அது இப்படி சார் அப்படி சார், சீனே வேற. நீ இவ்வளோ ஜாலியாக இருந்தா என்ன பிரச்சனை, அடிச்சாரு ஒரு அடிப்பட்டாரு, அடிச்சு கண்ணத்தை 5 விரல் பெரிய மாதிரி கொஞ்சம் என்ன சார் அடிச்சிட்டீங்க அப்படின்னு சீன் டேக் பண்ணாரு. அது அப்படியே கேமராவில் வரும். பாரதி அடிவாங்க எல்லாமே பெரிய ஆள். ரேவதி, ராதா, அது மோதிர கையால கொட்டுப்பட்ட பெரிய ஆள் கே பாலச்சந்தர். அது மாதிரி பாரதிராஜா கிட்ட அந்த அடி வாங்கினா பெரிய ஆள். ராதியா பண்ணாத கேரக்டர் இல்லை. ஸோ நிரம்பராத பூக்கள் எடுத்து பாருங்க நீங்க, என்ன எக்ஸலண்டா பண்ணியிருப்பாங்க. தாவணி கனவு எடுத்துங்க, கே பாக்கியராஜ் படம் எவ்வளவு படம். ஸோ எல்லாரோடையும் பண்ணிட்டாங்க. பண்ணாத ஆர்டிஸ்ட். ஒரு தர்மதுரைங்கிற ஒரு படத்துல அம்மா கேரக்டர் நடிக்கிறாங்க. என்னையா அப்படிங்க போதே அந்த வார்த்தையிலேயே வந்து ஸ்லாங்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த நேட்டிவிட்டி, அதாவது திருநெல்வேலியா, மதுரையா, இல்ல திருச்சி, தஞ்சாவூரா, கோயம்புத்தூர் ஸ்லாங்கா கேட்டோன்னு அப்படியே பண்ணுவாங்க. அப்படியே ஓன் வாய்ஸ். இதுல எல்லா பேரும் என்னங்க நீங்க வந்து லண்டன்ல இருந்து வந்துட்டு சென்னையில இருந்து, சென்னை தமிழ் பேசினாலும் பரவாயில்ல, நீங்க திருநெல்வேலி ஸ்லாங் சொன்னா ஒரு 2 நிமிஷம் கேக்குறீங்க, டைலாக டக்குன்னு பேசுறீங்க. கோயம்புத்தூர் ஸ்லாங்க பேசுறீங்க, மதுரை ஸ்லாங்க பேசுறீங்க. என்னங்க இதை பண்ணி இயக்குநர்கள்லாம் படாத. ஆனா இது என்னன்னா, ஒரு கதை கேட்கும் போது ராதி அவர்கள் வந்து இந்த கதை பிடிச்சிருக்கா, நமக்கு வெயிட்டா இருக்கா, அது 2 சீன் வந்தாலும் சரி, 40 சீன் வந்தாலும் சரி, பேசப்படுறதா இருந்தா ஓகே படம். சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி ஆச்சியோட எஸ் அப்படியே ஆச்சி அம்மா வந்து சின்ன வயசுலயே வயசான கட்ட போட்டவங்க. சின்ன கவுண்டர் நான் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் படம். அந்த பல்லு எடுத்து வச்சுட்டு சுகன்யா அவங்க டஃப் இருக்கும். சுகன்யா வந்து திட்டுவாங்க, சிரிச்சு போற இடுப்பு உடைச்சு பண்ண டைலாக் வரும். பொள்ளாச்சியில ஆச்சியம்மாவுக்கு எவ்வளோ ரசிகர்ன்றீங்க. சூனியாவே நிறைய இதுல சொல்லிருக்காங்க. அப்ப ஆச்சியம்மோட நடிச்சது பெரிய கிஃப்ட், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தா. சின்ன வயசு அப்ப உங்களுக்கு ஆச்சியம்மாவுக்கு வயசான கெட்டப்ல போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ராதியா அவர்கள் சின்ன வயசு தான். இப்பவும் பாத்தீங்கன்னா ஹீரோயினா பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. பட் எனி கேரக்டர்ஸ் எது கொடுத்தாலுமே வந்து தூக்கி சாப்பிட்டு போற அளவுக்கான ஒரு பெஸ்ட் ஆக்டர்ஸ் தமிழ் ஃபீல்ட்ல. இப்படி சில ஆக்டர்ஸ் தான் நமக்கு கிடைக்கிறது அபூர்வம். ஆமா சார், நீங்க சொன்ன போலயே இதுல ஒரு தன்னையே செதுக்கிட்டாங்க. என்னதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா கூட அவங்களுக்கு திறமை இருந்தாதான் சஸ்டெயின். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் வந்து இவங்கள எல்லாருமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஊர்வசி மேம்லாம் கூட இப்பதான் பேசுறாங்கன்னா, அப்ப பேசப்பட்ட ஆள் ராதா அவர்கள், அம்பிகா அவர்கள், அதுக்கப்புறம் வந்து ரேவதி மேம், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் ஹீரோயின்ஸ் லிஸ்ட்ல இருப்பாங்க. பட் ராதாலாம் வந்து வெர்சடைல் ஆக்டர், ஒரு வில்லியாவும் பண்ணியிருப்பாங்க, ஹீரோயினாவும் பண்ணியிருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணனும் அப்படிதான் ஆக்டிங்ல பின்னி இருப்பாங்க. பட் இவங்களோட டாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து யாருமே புகழ்ந்தோ மகுடம் சூட்டியோ அந்த மாதிரி யாருமே பேசல. பட் வரும் காலத்துல அவங்களோட வளர்ச்சிங்கிறது வந்து பல விதமான பல கோணங்கள்ல இருக்குன்னு சொல்லலாம். ரேவதி மேம் எடுத்துக்கிட்டாலே ஒரு டைரக்ஷன் ஃபீல்ட்ல பேசுறாங்க. ஒரு ஃபெமினிஸ்டா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய, ப்ராட் மைண்டடா ஒரு நிஜமான ஒரு ஃபெமினிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. நிறைய காணொலிகளை பார்க்க முடிஞ்சது. ரேவதி மேம் கூட இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஊர்வசி மேம் எடுத்துக்கிட்டா ரொம்ப சைல்டிஷான கேரக்டர்னு பார்ப்போம். ஆனா அவங்களோட ஆக்டிங்ல அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அதை பேச வச்சு இவ்வளோ இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அதே மாதிரிதான் ராதிகா மேம். அவங்களோட விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கோணங்கள், அவங்க அணுகுற விதம், இன்னும் சஸ்டெயின் ஆகி நிக்கிறது, ஒரு ஆண்டர்பிரினரா, ஒரு ஆக்ட்ரஸா, ஒரு அம்மாவா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு 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 சிறந்த ஒரு பெண்ணுக்கான அத்தனை கோணத்திலயும் வந்துட்டு ராதிகா இன்னுமே உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாததே கிடையாது. அதுதான் காரணம். நீ சொன்னது மாதிரி
அவங்களோட நடிச்ச அந்த 80s ஹீரோயின்ஸ் 90s ஹீரோயின்ஸ்ல யாராவது இன்னைக்கு கண்டினியூ பண்றாங்களா? ஊர்வசியை தவிர மேஜர் யாரும் ராதா ஃபேட் அவுட் ஆயிட்டாங்க. ரேவதி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க. சுகாசினி எல்லா பேருமே ஓரளவு அவங்கவுங்க அப்படியே போயிட்டாங்க. ராதியா இன்னமும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த முழு கவனமே நடிப்பு, ஆக்டிங், இதுக்குள்ளதான் நான் வாழ்க்கையை வாழணும். அது பெரிய திரையோ சின்ன திரையோ ரெண்டாவது விஷயம். எந்த திரையா இருந்தாலும் நான் யாருங்கிறத தனித்துவம் காட்டணுங்கிறத ராதியா பண்ணிட்டு இருக்குது. அதனாலதான் தாய் கிழவி அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அது எப்படி சார் சிவகார்த்திகேயன் வந்து இவங்கதான் சூட்டா வருப்பாரு, அவருமே வந்து சரியான ஆள் சார். வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவே வந்து வேற மாதிரி இருக்கு. அவர் வந்து ஒரு ஆங்கரா தொடங்கினா இன்னைக்கு அவரோட வளர்ச்சி ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறாரு. அது ஒரு பெரிய இவங்கதான் செட் ஆவாங்கன்ட்டு அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அது கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு ஒரு அதாவது இந்த கதைக்கு இந்த ஆர்டிஸ்ட் போட்டா பெஸ்டா இருக்குன்னு ஒரு சாய்ஸ் தான். நீங்க அந்த ஒரு தாட்ஸ் இல்லைன்னா நீங்க ஒரு நடிகரை ஒரு பெரிய அளவுல வந்து இப்ப விஜய் ஈக்குவலா பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கு பாரா மாட்டார். நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய இயக்குநர்கள் வந்து உருவாக்கி இருக்காரு. இதுல வந்து இந்த கேரக்டருக்கு ஆச்சியம்மா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆச்சியம்மா தான் போட்டிருப்பார் சிவகார்த்திகேயன். ஆச்சியம்மா இல்லாத ஒரு ஸ்பேஸ். அடுத்து யார் இருக்கா? மைண்ட்ல யாருமே வராது ராதியா அவர்களை தவிர. அது அந்த சேரியை கட்டிட்டு நடந்து வரும்போது இந்த சுட்டு பிடிச்ச அப்படி வரும்போது பார்த்தா திருச்சி ஓரம்லாம் இருந்தீங்கன்னா அது ஒன்லி ராதியானாலதான் வேற எந்த ஆர்டிஸ்டுமே மைண்டுக்கு வரமாட்டேங்குது தாய் கிழவியில. ஸோ அப்படி ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த படம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த படம் வெளிவந்ததுக்கு பிறகு ஒரு சிறந்த நடிகைக்கான விருது கண்டிப்பாக ராதியாவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன தமிழே தெரியாம வந்தான்னு சொன்ன இல்லைங்களா? இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். முதல் மரியாதை படத்துல தேசிய விருதுக்கு போகுது படம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் ராதியாவுக்காக சொல்ல விரும்புறேன். ராதா த பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு தேர்வு கமிட்டி டிசைட் பண்ணுது. இந்தியாவின் சிறந்த நடிகை ராதா டிக்ளேர் பண்ண போறாங்க. அங்கே காம்படிஷன்ல இருக்கிறது நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சுகாசினி, சிந்து பேரவி படம். 2 பேர் தான். யாரு பெஸ்ட் ஆக்டர்ஸ், சுகாசினியா ராதாவா? கம்பாரிசன் பண்ண கடைசியில ராதான் டிக் பண்ண போறாங்க. கடைசியில டக்குன்னு வாய்ஸ் வரும் உள்ள வருது, சார் ராதா கொடுக்காதீங்க. அதான் இவ்வளவு பேர் டிசைட் பண்ணோம். சுகாசினியை பார்த்தா ராதா பார்த்தா ராதா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க இல்லைங்க. இதோட என்ன பண்ண முடியும் நம்ம? சார் அந்த வாய்ஸ் வந்து அவங்க வாய்ஸ் இல்லை சார்ட்டாங்க. என்னது சொல்றீங்க நீங்க? இவ்வளவு டைலாக் பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, அள வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அது ராதா வாய்ஸ் கிடையாது, இது சுகாசினி ஒரிஜினல் வாய்ஸ். அப்ப அந்த வாய்ஸ் யார் கொடுத்தது? ராதியாவோட வாய்ஸ். முதல் மரியாதையில ராதாவுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ஸ் ராதியா வாய்ஸ். ராதியா வாய்ஸ்னால இங்க ராதா இங்க நின்னாங்க. பட் ராதா பெஸ்டா பண்ணியிருந்தாங்க. அது சிவாஜி சாரே வந்து அந்த மீன் சாப்பிட்ற ஒரு சீன் தெரியுமா உங்களுக்கு? கடைசியில் உட்காந்துட்டு இருக்கும்போது மீன் குழம்பு சாப்பிட்டு போகும்போது கட்டில் உட்காந்துருவாரு, கீழே உட்காந்து எடுத்து போடுவாங்க இல்லையா? 8 மீன் தான் உள்ள இருக்கான். அந்த சட்டியில 8 மீன் இருக்கு. பாரதி ராஜா, இந்த பக்கம் பி கண்ணன் கேமராமேன். இந்த தகவலை சொன்னது வந்து எனக்கு வந்து கார்த்திக் ராஜன் ஒரு கேமராமேன். இன்னைக்கு ஒரு 50 படம் பண்ணிட்டாரு. பி கண்ணனுடைய ஆப்ரேட் கேமராமேன் கார்த்திக் ராஜா. பாரதி ராஜா நெருங்கிய நட்பு உள்ளவங்க. இப்போ அந்த சட்டியில இது இருக்கு. சிவாஜி சார் என்ன பண்ணிட்டாரா, எத்தனை மீன் இருக்கு ராதா அப்படின்ட்டு. எத்தனை ஒரு 105 இருக்கும் போல தெரியுது. எல்லாத்தையும் வச்சுரு, ஷார்ட் முடிஞ்சோன்னு வைக்காம விட்டுறாத, சூப்பரா இருக்கு. ஏற்கனவே ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்தாரு, பிரமாதமா இருக்கு. வருது, ஷார்ட் போகுது, ஊத்து நல்லா இருக்குங்களா? ஷார்ட் போயிட்டு இருக்கேன். என்ன போடுமா? ஏன் பிள்ளை போடுல, என்ன பிள்ளை என்ன போடாம இருக்க? போடணும்னா ராதா போட்டாங்க. 8 மீன் காலி, குழம்பு காலி. சிவாஜி சார் சாப்பிட்டுட்டே இருக்காராம். போடுல போடாம இருக்கேன்னு இருந்தா தானே போறதுக்கு. ராதா ஒண்ணுமே இல்ல, இங்க டேக் போயிட்டு இருக்கு. அவரு கட் சொல்லாம இவங்க பண்ண முடியல. ராதா பாரதி ராஜாவும் இன்னையா ஒரு பாட்டுக்கு ஐயா பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. இங்க என்ன ஒண்ணு ராதா வேற ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது டக்கு ஐடியா வந்துதான், ஒன்றும் பண்ணாத, ஓடிட்டு இருக்கட்டும், என்ன பண்றாரு பாத்துக்கணும் பாரதி சொல்லிட்டாராம். சிவாஜி சார் சொல்ல டைலாக் சொல்லும் போது கரண்டியை மட்டும் மாத்தி இல்லாத குழம்பு ஊத்துறது மாதிரி ஊத்துவாங்க, இல்லாத மீனை போடுறது மாதிரி போடுவாங்க. அந்த ஒரு ஷாட்ல ஒரு மீனை மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த மீன் அப்படியே உருவார் தெரியுமா சாப்பிட்டு. அதுதான் இன்ன வரையும் நாக்கு விடுறது மாதிரி இருக்கும். சீனு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சிவாஜி போதும்ல விட இதுக்கு மேல ரொம்ப நடிக்க முடியாதுன்னா பாரதி கட் சொல்றாரு.
சார் என்ன சார் நீங்க இல்லாத மீன் குழம்பு ஊற்றி சொல்றீங்க, முன்ன ராதா வந்து ஐயா பாட்டுக்கு ஊற்றி சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, நீங்க வேற கட் சொல்லல, என்ன பண்ணி தெரியலன்னு சொல்லி ராதா சொல்லும் போதுதான் சிவாஜி சார் சொன்னாராம், இந்த பிள்ளை எங்கேயா பிடிச்சிட்டு இருந்தீங்க ராதாவை, என்னைய இப்படி விட்டா என்ன தூக்கி சாப்பிட்டு மாரி போட்டுருக்கியா, சரி என்னதான் பண்ணுதுன்னு சொல்றதா நான் வந்து போட்டேன், என்னோட ஈக்குவலா இல்லாத குழம்பு ஊத்துது, இல்லாத மீனை ஊத்துறது மாதிரி வைக்குது அப்படின்னு சொல்லி ராதாவை அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாராம். அது ஏன் இவ்வளவு நீங்க பண்ணீங்க, இது 3 நாள் எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸ் வந்து மாத்தி மாத்தி எடுத்திருக்காரு சிவாஜி. நைட் ஷோ பார்க்க பசங்க நிறைய வருவானுங்க பைபிள்லயே, அவங்க பார்த்தா அந்த மீன் குழம்பு சீனா அவன் நாக்கு ஊறணும், மறுநாள் போய் மீன் குழம்பு வச்சுத்தானே அவங்க அப்பா அம்மா கொண்டாடி இதை கேட்கணும், அதுக்காக நான் சீன் பண்ணேன் அப்படின்னா அவரோட கோணம் பாரு. எஸ், சிவாஜியோட தாட்ஸ் அது. இது 3 நாளா பட்ஜெட் எடுக்கணும்னு பிளான் பண்றாரு. லொகேஷன் மைசூர் தாண்டி போயிட்டு வந்துடுறாங்க, எடுக்க முடியல. என்ன பண்றதுன்னு சிவாஜி சார் ஐடியா பண்ணி இந்த சீனை கிரியேட் பண்ணி சீனை டெவலப் பண்ணி கொண்டு போறாரு. நீங்க முதல் முறையாதையும் இப்ப பாப்பாங்க இந்த படம் பேசுறது, முதல் முறை மீன் சீன் பாப்பாங்க. எனக்கு இதுல தோணுது அவங்களோட லவ் சீன் தான் பார்த்திருப்போம், ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும், மீன் குழம்பு சீன் கண்டிப்பா அருமையா இருக்கும். சிவாஜி சார் கிரியேட் பண்ணது அந்த மீன் குழம்பு சீனை. ஸோ ராதா சிவாஜி சாரி அப்ரிஷியேட் பண்ண ஒரு நடிகை. ஸ்கிரீன்ல பார்த்து பெஸ்ட் ஆக்டர்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போகும்போது வாய்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு. அந்த வாய்ஸுக்கு சொந்தக்கார ராதிகா. இப்போ ராதிகா அந்த வாய்ஸுக்காக சொல்ல வந்து இவ்வளோ சீன் நம்ம பேச வேண்டியது. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ராதிகா அவர்களுடைய சாய்ஸ் வேற லெவலுங்க. உண்மையிலேயே இந்த நேரத்தில் நம்ம ராதிகா அவர்களை பற்றி பேசுறது வந்து ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறேன். தாய் கிழவி, அவங்க கிளவியெல்லாம் கிடையாது, சின்ன வயசு தான். நான் தாய் கிளவியா மேக்கப்ல மாற்றி மிரட்டிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய டேலண்ட். எம்ஆர் ராதா அவருடைய வாரிசுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா சார். வந்து சாய்ஸுங்கிற ஒரு வார்த்தை பெரிய சூப்பரா இந்த இடத்துல பதிவு பண்ணீங்கன்னா, அவங்க இன்னைக்குமே வந்து சில என்னதான் வந்து திறமை இருந்தா கூட சாய்ஸுங்கிற ஒரு விஷயத்த கரெக்டா கையாளாகாத நிறைய நடிகைகள் காணாம போயிருக்காங்க. இதை வந்து கரெக்டான மீட்டர்ல வந்து அளந்து அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்து ராதிகா பயன்படுத்தி இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் கொடிகட்டி பறக்குறாங்க. சோ அவங்களுக்கான ஒரு பதிவாவே வந்து நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்குதான் சொன்னேன், இவங்க இந்த வயசுல இந்த கெட்ட போடல தாய் கிழவி, பசுமுன்லயே போட்டிருக்காங்க, கிழக்கு சிமிரிலே போட்டிருக்காங்க. 91, 92 வந்த படங்கள் ரெண்டுமே. அந்த படத்தை திருப்பி பாருங்க, பசுமுன்னையும் பாருங்க, கிழக்கு சிமிலையும் பாருங்க. சிவாஜி சார் இதெல்லாம் பாராட்டின விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த கெட்ட சின்ன வயசுலயே போட்டிருக்காங்க. இப்ப போறது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல. அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆட்சி வந்து எப்போ அவங்களோட சின்ன வயசுலயே அவங்க போட்டாங்க, இன்னைக்கு வந்து கொடிகட்டி பறக்குறாங்க. அதே போலதான் ராதிகா அவர்களும். சோ வந்து ஈடு இணையற்ற அப்படின்னு வந்து அந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். சோ இன்னும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும் சார். அவங்க நேஷனல் அவார்டு வாங்கும் போதோ இல்ல இன்னும் பெரிய அவார்டு வாங்கும் போதோ நம்ம இதை பத்தி பேசணும் சார். நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.